அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருவரும் ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதமும், ஆண்டவருடைய அழகான கண்களும், ஆண்டவருடைய ஆசீர்வாதமான கைகளும் உங்க மேல இருக்குங்க. ஆண்டவருடைய பேரன்பின் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. விலகாத மேகமாய் படைத்த பரம தேவன் ஒரு அழகான விடியலை இன்றைக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். துதியோடு ஸ்தோத்திரத்தோடு இந்த நாளை துவக்குங்கள். வாழ்க்கையிலே நமக்கு நல்ல நல்ல ஆசைகள் இருக்கிறது. நம்ம வளரணும், உயரணும், பெருகணும், சிறக்கணும், செழிக்கணும். இப்ப இருக்கிறத விட வசதியில, இப்ப இருக்கிறத விட ஆரோக்கியத்துல, இப்ப இருக்கிறத விட சந்தோஷத்துல, இப்ப இருக்கிறத விட நிம்மதியில, இப்ப இருக்கிறத விட சகல செல்வ வளன்கள்ல 1000 மடங்கு சீர் சிறப்பு பெற்று பெருக்கமடைந்து உயர்ந்த நிலை அடையணும் என்ற நல்ல நல்ல கனவுகள், விருப்பங்கள், வாஞ்சைகள் இதெல்லாம் நமக்கு இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். நான் அதை சொல்றேன். அப்படிப்பட்ட நல்ல நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தா நான் சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இப்போ அது வெறும் ஆசையாக மாத்திரம், கனவாக மாத்திரம், விருப்பமாக மாத்திரமே இருந்துவிட்டு சென்று விடக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேணும். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேத புஸ்தகத்துல யாரெல்லாம் உயர்ந்த இடத்திற்கு வந்தார்கள், எவர்கள் வாழ்க்கையெல்லாம் பெருக்கமான நிலைகள் அடைந்தது, எவர்களெல்லாம் வளர்ச்சி பெற்றார்கள், பேர் புகழ் பெற்றார்கள், சீர் சிறப்பு பெற்றார்கள், எவர்களெல்லாம் வேத புஸ்தகத்திலே உயர்ந்த இடத்திற்கு வந்தார்கள் என்பதை சற்று கவனித்து பாருங்கள். வளர்ச்சி அடைந்த அனைவரும் ஒரு காலகட்டத்திலே, உயர்ந்த இடத்திற்கு வந்த அனைவரும் ஒரு சில காலகட்டத்திலே, பெருக்கமான இடத்திற்கு வந்த அனைவரும் ஒரு சில காலகட்டத்திலே நெருக்கமான நிலையில்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நெருக்கமானவர்கள் தான் பெருக்கமான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே பார்வோனை குறித்து சொல்லும் பொழுது, அந்த பார்வோன் தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஒடுக்க ஒடுக்க பெருக்கம். ஒடுக்கப்படுறீங்களா? நான் பெருக்கமான இடத்துக்கு போனேன்னு விரும்புறேன், ஆனா நான் ஒடுக்கப்படுறேனே என்ற எண்ணம் உங்களுக்குள் இருந்தால் இந்த காலையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒடுக்கத்தின் மத்தியில் நீங்கள் பெருகுவீர்கள். ஒடுக்கப்பட்டுட்டீங்களா? உடைஞ்சு போயிட்டீங்களா? உங்களை பல வகையான சிக்ஷைக்குள் உட்புகுத்தி விட்டார்களா? பயப்படாதீர்கள். அடுத்தது அற்புதமான அபாரமான வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே அப்பம் இருந்தது. அந்த அப்பத்தை அவர் பிட்டார். ஆங்கில வேத புஸ்தகத்திலே புரோக்கன் என்ற பதத்தை, வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. புரோக்கன் என்றால் நொறுக்கினார். ஆண்டவர் கரத்திலே எந்த அப்பம் பிற்கப்பட்டதோ, ஆண்டவர் கரத்திலே எந்த அப்பம் நொறுக்கப்பட்டதோ, ஆண்டவர் கரத்திலே எந்த அப்பம் நொறுக்குதலுக்குட்பட்டதோ அந்த அப்பங்கள் தான் பெருகின. நொறுக்குதல் இல்லாமல், ஒடுக்குதல் இல்லாமல் பெருக்கங்கள் இல்லை. ஆகவே உங்கள் வாழ்வில் நீங்கள் நெருக்கப்படுகிறீர்கள், ஒடுக்கப்படுகிறீர்கள் என்றால் உடைந்து போகாதீர்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். அடுத்தது அபாரமான பெருக்கம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அபாரமான வளர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே நீங்கள் அடைந்த துன்பங்களை எண்ணி, வேதனைகளை எண்ணி உடைந்து போகாதீர்கள். ஏற்கனவே உடைக்கப்பட்டிருக்கீங்க. உறுதி கொள்ளுங்கள். என்ன? நிச்சயமா அடுத்த கட்ட அபார வளர்ச்சி நீங்கள் அடைவீர்கள், அடைந்தே தீர்வீர்கள்.
நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வில் 2 வகையான கூட்டத்தாரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். ஒரு கூட்டம் உங்களை பாராட்டும், இன்னொரு கூட்டம் உங்களை அவமானப்படுத்தும். பாராட்டுகிற கூட்டம் உங்களுக்கு உண்டா? உங்களை கொண்டாடுகிற மக்கள் உங்களுக்கு உண்டா? உங்களை நேசிக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் உண்டா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. அவங்க பாராட்டுதல், அவர்களுடைய அன்பு, அவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள், தான தர்ம வளன்கள், அதை என்ஜாய் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. ஒருவேளை அவமானப்படுத்தக்கூடிய மக்களை சந்திக்கிறீங்களா? உங்களை பாதிக்கிறாங்களா? காயப்படுத்துறாங்களா? மிரட்டுறாங்களா? பயமுறுத்துறாங்களா? பயப்படாதீங்க. அவர்கள்தான் உங்களுடைய அபார வளர்ச்சிக்கான விதைகள். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக ஒரு சிவந்த சமுத்திரம். இப்ப அதுக்குள்ள அவங்க டிராவல் ஆகணும். புதிய அனுபவம். யாராகிலும் கடலின் நடுவே நடப்பதற்கு துணிவார்களா? ஆனா பாருங்க, நடந்தது. பின்னாடி பார்வோன் சேனை துரத்துகிறது இஸ்ரவேல் மக்களை. அந்த நெருக்கம் வந்த உடனே சிவந்த சமுத்திரத்துக்குள் டிராவல் பண்ணி அற்புதமான ஆசீர்வாதமான இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். உங்களை துரத்துகிறார்களா? விரட்டுகிறார்களா? பயமுறுத்துகிறார்களா? நொறுக்குகிறார்களா? பயப்படாதீர்கள். நீங்கள் ஆசைப்படுகிற, விரும்புகிற அற்புதமான பெருக்கத்திற்கு நீங்கள் வருவீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பெருக வைப்பார். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன், கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நெருக்கத்தை கண்டு, ஒடுக்கப்படுதலை கண்டு, உடைந்து போனதை கண்டு வியாகுலப்படாதீர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க பெருகுவீர்கள். நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். ஒவ்வொரு அவமானங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களாய் மாறும். உங்கள் வாழ்வில் நீங்கள் படுகிற ஒவ்வொரு கஷ்டங்களும் களிப்பாய் மாறும். ஒவ்வொரு வேதனைகளும் உங்களுக்கு வெற்றியாய் மாறும். ஒவ்வொரு நெருக்கங்களும் உங்களுக்கு பெருக்கமாய் மாறும். ஏன்? நீங்கள் விசுவாசித்தால் அது இந்த நாளிலே உங்களுக்கு அமையும். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் டி அருள் அந்தோனிதாஸ், ஏ ஆதேஷ், அதுபோலவே திருமண நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையிலே உம்முடைய பிள்ளைகள் சில ஒடுக்கத்தின் பாதை, நெருக்கத்தின் பாதை, காயத்தின் பாதை, கண்ணீரின் பாதைகளுக்குள் சென்று கொண்டிருப்பார்களே. ஆனால் கரம் நீட்டி உம்முடைய பிள்ளைகளை தொட்டு பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, திடப்படுத்தும் ஆண்டவரே. ஏன் ஒருக்கப்படுகிறேன்? ஏன் பிற்கப்படுகிறேன்? ஏன் இப்படிப்பட்ட அவமானங்கள், நிந்தைகள் என்று உம்முடைய பிள்ளைகள் உடைந்து போகக்கூடாது ஆண்டவரே. உடைக்கப்பட்ட பிள்ளைகள் உடைந்து போகக்கூடாது. இன்றைக்கு நீர் பிள்ளைகளோடு முகமுகமாய் பேசுவீராக. உடைக்கப்பட்ட அப்பங்கள், நொறுக்கப்பட்ட அப்பங்கள், பிற்கப்பட்ட அப்பங்கள் தான் பெருக்கத்தின் அப்பங்களாய் மாறினது. அதுபோலவே உடைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெருக்கத்தை வச்சிருக்கீங்க. நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பெருக்கத்தை வச்சிருக்கீங்க என்ற தெய்வீக வெளிச்சத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து திடன் கொண்டு உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே வெற்றிகரமாய் வாழ்ந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படுவாராக. உம்முடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வு சிறக்க செழிக்க நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தேவனே. இந்த நாளிலே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோக படைத்த தேவன் விசேஷமாக தொட்டு நீர் ஆசீர்வதித்து சகல ரகமான நன்மைகளும் சம்பூர்ண பாக்கியங்களும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல நாமத்தினால உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.